வெல்கம் டு அனிதா சமையல். வெங்காயம் தக்காளி சட்னி செய்கிறதுக்கு முதல்ல மண் சட்டி சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 100 கிராம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு கட்டி பூண்டு சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிடலாம். லைட்டாக நிறம் மாறினதும் ஒரு கொத்து கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் லைட்டாக நிறம் மாறினதும் நல்லா கனிஞ்ச தக்காளியாக 8 தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளி தோல் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கணும். இந்த சட்னி இட்லி, தோசை, சாப்பாடு, பணியாரம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த சட்னி முறையிலேயே பருப்பு வறுத்து போட்டு செய்யலாம் பலகாரத்துக்கு. அந்த மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் செஞ்சு காட்டுறேன். இப்போது வதக்கி வச்சுருக்கிறத ஆறிடுச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு 1 டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவுக்கு தண்ணி, சின்னதாக புளி, உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கிறேன். இப்போது அரைச்சாச்சு. தாளிப்பு நான் கொடுக்கல, நீங்கள் வேணால் தாளிப்பு கொடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி சட்னி ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு.